தூங்கிட்டு இருக்கான். நீங்க வந்தா தான் அதை சரிப்படுத்த முடியும். ரஷ்யா சொல்ல வேண்டியதில்லை, நீங்க ரஷ்யாவுக்கு சொல்லுங்க. அப்ப அப்படி போலீஸா வரணும். அப்ப நான் கலெக்டர் அப்படின்னா ஐஏஎஸ் பேர், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதுல ஒரு பகுதி தான் கலெக்டர். கலெக்டர்ங்கிறது ஒரு சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்த உடனே நான் அதுக்கு சேர்மனா இருந்தேன். என் பீரியட்ல தான் 4 வருஷம் ஆகும் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா வர்றதுக்கு. அதை ஒரே வருஷமா மாத்தினேன். முதல்ல பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுது, கம்ப்யூட்டர்ல போட்டு திருத்து, ரேங்கை போடு, அடுத்து 3 மாசத்துல ஃபைனல் எக்ஸாமினேஷனை வை. அது எஸ்ஏ டைப்ல எல்லாம் எழுதணும். அதை 2 மாசத்துக்குள்ள கரெக்ஷன் பண்ணி கொடு. அதுல இருந்து 10ஆம் நாள் அன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிடு. இன்டர்வியூல அவனுக்கு அந்த கட்டாட்சி இருக்கா, போல்ட்னஸ் இருக்கா, சிந்தனை இருக்கா, இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா, ஒரு போலீஸ் அட்டாக் வந்துச்சுன்னா இப்ப கரூர்ல இப்படி அட்டாக் வரப்போகுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியுதா போலீஸ் ஆஃபீஸர்? இல்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறத அதுல சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த இன்டர்வியூ சொல்லக்கூடிய அந்த பேச்சு, அந்த உங்க பேச்சுலையும் உங்களுக்கு கான்பிடன்ஸையும் பார்த்துட்டு ஐஏஎஸ்க்கு மார்க்கை கூட போடுறாங்க. கொஞ்சம் பயந்துகிட்டே சொன்னீங்கன்னா ஐபிஎஸ் போட்டுறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுனீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கு அனுப்பிடுறான். ஒரே பரீட்சை தான், எல்லாம் 1 வருஷத்துக்குள்ள கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கையில கொடுக்க வச்சு ஒரு சாதாரண சிவகங்கையில இருந்த ஒரு வக்கீல் போய் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாற்ற முடியுதுன்னா நீங்க மாற்ற முடியாதா? இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் பூரா நான் உருவாக்கின சிஸ்டம். ரெக்கார்டா சொல்றேன், நான் ஜோசியமா என்னை பெருமைப்படுத்திக்கிறேன். ரெக்கார்ட்ல இருக்கு. யூபிஎஸ்சியில சேர்மன் சீட்ல போய் உட்கார்ந்து, சேர்மன் கிட்டத்துல உட்காந்து, ஒரு லேடி எங்கிட்ட தான் செக்ரட்டரியா இருந்துச்சு, அது எதுவும் சேர்பர்சனா இருந்துச்சு, மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அவங்ககிட்ட நான் கேட்டேன், எதுக்கு சார் 4 வருஷம் அவன் வேலை பூராத்தையும் விட்டுவிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், இருக்கையில புத்திசாலி தான் அதுல வர முடியும், அவனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு, லட்சக்கணக்கான சம்பாதிக்க முடியுது, அதை